நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு அதிகரிப்பு. கிராமப்புறங்களில் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி காலம் 45 நாட்களாக அதிகரிப்பு. வணிக பயன்பாட்டு கேஸ் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடல், வேலை இழப்பு என அதிகரிக்கும் பாதிப்பு. உணவுப் பொருட்கள், சிற்றுண்டிகளின் விலை உயர்வதால் பொதுமக்கள் பாதிப்பு. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களுக்கும் தட்டுப்பாடு என்ற வதந்தியால் பீதி. கரூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காலி சிலிண்டர்களுடன் நீண்ட வரிசையில் குவிந்த மக்கள். நெல்லையில் மின்சார அடுப்புகள், மின்சார குக்கர்களின் விற்பனை அமோகம். திருவள்ளூரில் பொதுமக்கள் தேடி தேடி வாங்கியதால் மண் அடுப்புகளுக்கும் தட்டுப்பாடு. மதுரையில் 398 சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் விற்க முயற்சி. 2 பேரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து நடவடிக்கை. சிலிண்டரை தொடர்ந்து பெட்ரோல், டீசலுக்கும் தட்டுப்பாடு என்ற வதந்தியால் பீதி. கார், இருசக்கர வாகனங்களுடன் பெட்ரோல் பங்குகளில் குவிந்த வாகன ஓட்டிகள். செயற்கையான தட்டுப்பாட்டால் சில பெட்ரோல் பங்குகள் தற்காலிகமாக மூடல். பாதிக்கப்பட்ட நிலையங்களுக்கு முன்னுரிமையுடன் விநியோகம் நடைபெறுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கம். எரிபொருள் தட்டுப்பாடு பற்றி பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஒன்றிய அரசுக்கு துணை நின்று மேற்காசிய போர்ச்சூழலை எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. போர் வெடித்த பின் முதல் முறையாக கச்சா எண்ணெய் கப்பல் இந்தியா வந்தது. பதற்றமான சூழலில் ஹோர்முஸ் நீரிணையை கப்பல் கடந்தது பற்றிய பரபரப்பு தகவல். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி. பேச்சுவார்த்தை மூலம் மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி வலியுறுத்தல். மேற்காசிய போரால் ரஷ்யாவின் தினசரி கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அதிகரிப்பு. வழக்கமான வருவாயை விட நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 1200 கோடி ரூபாய் வருவாய். தேர்தல் ஆணையத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் தொடர்பான இறுதிக்கட்ட ஆலோசனை கூட்டம் நிறைவு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி வரும் ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை வெளியாக வாய்ப்பு. வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை நாளை தொடங்கப்படுவதாக வெளியான அறிவிப்பு. பறக்கும் ரயில், புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் வழித்தடங்களின் முனையமாக பரங்கிமலை உருவெடுப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி. ஓபிசி வருமான வரம்பு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. அரசு பணிகளில் ஓபிசி பிரிவினர் சேர்வதற்கு இருந்த தடைகள் நீங்கியதாக மகிழ்ச்சி. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையில் உறுதியாக உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி. சட்டமன்ற தேர்தலை என்ஆர் காங்கிரஸ் புறக்கணிக்கும் என கோரி பாஜகவிற்கு செக் வைக்க உள்ளதாக தகவல். சென்னையில் 2வது நாளாக மே 17 இயக்கத்தினர் போராட்டம். ரயில் நிலையங்களில் இந்தி எழுத்துக்களை அளித்து ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு பாதிப்பை கண்டித்து முழக்கம். தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக உள்துறை செயலர் பேட்டி.
ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான தோற்றம் சித்தரிக்கப்படுவதாகவும் விளக்கம். புதுக்கோட்டையில் அண்ணனின் வீட்டுப்பட்டாவை முறைகேடாக பெயர் மாற்றி கடன் பெற்ற தங்கை. தனியார் நிதி நிறுவனத்தினர் வீட்டை பூட்டியதால் வாங்காத கடனுக்காக வீதியில் நிற்கும் தம்பதி. ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க ஒன்றிய அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் 2வது வாரமாக நீடிக்கும் போர். ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து மூடி வைத்து தாக்குதலை தொடர்வோம் என ஈரான் திட்டவட்டம். மக்களை அச்சப்பட வேண்டாம் என கூறும் பிரதமர் மோடிதான் அச்சத்தில் உள்ளார். எப்ஸ்டீன் கோப்பு விவகாரத்தை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். மேற்கு வங்க ஆளுநராக பொறுப்பேற்ற ஆர்.என். ரவிக்கு மம்தா பானர்ஜி கொடுத்த மெசேஜ். வங்காளத்தை நேசிப்பவர்களை வங்காள மக்கள் நேசிப்பார்கள் என பேசிய வீடியோ வைரல். Please see that Bengal is very good and Bengal culture is completely different. Bengal people love to. தனிப்பட்ட உரையாடலை தனது ஒப்புதலின்றி பரப்புவதாக நடிகை ராஷ்மிகா மந்தனா குற்றச்சாட்டு. சில ஊடகங்கள் தனிநபர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக அவதூறு பரப்புவதாக பரபரப்பு புகார்.